வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன செய்தி பார்க்க போறோம்னா, இல்லத்தரசிகள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று வர சீரியல்னா அது கார்த்திகை தீபம் சீரியல் தான். இந்த சீரியலுடைய இன்றைக்கான எபிசோடு என்னன்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். ரியாவை ஓங்கி அறைந்த தீபா, கார்த்திகை தீபம் இன்றைக்கான எபிசோடு வாங்க பார்க்கலாம். ஜி தமிழ் தொலைக்காட்சியில் இரவு 9 மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் கார்த்திகை தீபம் சீரியல் நேற்றைய எபிசோடில் ஆனந்திடம் சவால் விட்ட கார்த்திக்கு மில்லுக்கு வந்து வேலை செய்ய தொடங்க அந்த நேரம் பார்த்து மிஷின் வேலை செய்யாமல் போய்விடுகிறது. ஆனந்த் இன்ஜினியருக்கு போன் போட்டு யார் போன் பண்ணி மில்லுக்கு கூப்பிட்ட வரக்கூடாதுன்னு என்று சொல்லி விடுகிறான். கார்த்திக் வந்த முதல் நாளே லாஸ் ஆன மாதிரி இருக்கணும் என பிளான் போடுறாங்க. மில்லுக்கு வரும் கார்த்திக் மிஷின் ஓடாத விஷயம் தெரிந்து அவனோட மிஷினை ரிப்பேர் செய்கிறான். திடீரென மிஷின் ஓடு சத்தம் கேட்டு அருண் ஆனந்த் வெளியே வர மிஷின் ரெடி பண்ணது கார்த்திக் தான் என தெரிந்த ஷாக் ஆகுறாங்க. இப்படியான நிலையில இன்று என்ன நடக்க போகுதுன்னு வாங்க இந்த வீடியோல பார்க்கலாம். இன்றைய எபிசோடில் ஐஸ்வர்யா ரியாவை கூப்பிட்டு, நீ முதல்ல அபிராமி மனசுல இடம் பிடிக்கணும், அவங்க வாயாலே நீதான் மருமகள் என்று சொல்லணும், அதுக்கான வேலைகளை நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாங்க. மேலும் பூஜை ரூமுக்கு சென்று பூஜை செய்து ஆராத்தி தட்டை கொண்டு போய் அபிராமி கிட்ட நீட்டுனா அவங்க உன்னை மருமகளா ஏத்துக்கிட்டு கட்டி தழுவுவாங்க என்று ஐடியா கொடுக்குறாங்க. இதையடுத்து ரியா பூஜை அறைக்குள் செல்ல மீனாட்சி கழட்டி கொடுத்த தாலி அங்க இருக்க ரியா மீனாட்சி சார்ந்த எந்த பொருளும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்று தூக்கி வெளியே வீச அபிராமி அதை பார்த்து டென்ஷன் ஆகிறாங்க. எப்படி நீ பூஜை ரூமுக்கு வரலாம், அந்த தாலியை தொடலாம் என்று ஆவேசப்பட பேச ரியா நான் தான் உங்க மூத்த மருமகள் என்று எதிர்த்து பேச இருவருக்குமே இடையே வாக்குவாதம் அதிகமாக ரியா அபிராமியை பிடித்து தள்ளி விடுகிறாங்க. இதையடுத்து அபிராமி கீழே விழ ஓடி வந்த அபிராமி தீபா தாங்கி பிடித்து அத்தை மேல கையை வைக்கிறாங்க என்று ரியா அறைகிறாள். பிறகு ஐஸ்வர்யாவை சந்தித்து நடந்ததை சொல்லும் ரியா. இதை ஆனந்திடம் சொல்ல போவது சொல்ல ஆனந்துக்கு சொன்னா என்ன ஆச்சு, ஏன் இப்படி ஆச்சுன்னு கேட்பான். நீ அபிராமியை பிடித்து தள்ளினது தெரிஞ்சா அம்மா பாசத்துல உன்னை வெளியே போக சொல்லிடுவான் என்று தடுக்கிறா. இப்படியான நிலையில அடுத்து என்ன நடக்க போகுது என என்பதை பத்தி தெரிந்து கொள்ள கார்த்திகை தீபம் சீரியலை தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.